தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி, திமுகவில் மிகப்பெரிய சிக்கல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி, திமுகவில் மிகப்பெரிய சிக்கல். கருணாநிதி மறைவுக்கு பிறகு வாரிசு அடிப்படையில் மு.க.ஸ்டாலின் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றார். தற்பொழுது ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி திமுகவை கட்டியாள நினைக்கின்றார். ஆனால் கருணாநிதி உயிரோடு இருந்தவரை திமுக தொண்டர்களோடு நெருங்கி பழகியவர். திமுக தொண்டர்கள் எளிதில் கருணாநிதியை தொடர்பு கொள்ள முடியும், பிரச்சனைகளை சொல்ல முடியும், தீர்வு காண முடியும். ஆனால் மு.க.ஸ்டாலின், உதயநிதி ஆகியோர் வந்த பிறகு திமுக அடிமட்ட தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஸ்டாலினையோ உதயநிதியோ எளிதில் தொடர்பு கொள்ள முடியவில்லை, பிரச்சனைகளை சொல்ல முடியவில்லை, தீர்வு காண முடியவில்லை. இது திமுக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் திமுக ஆட்சியை இழந்த பிறகு அவர்கள் மனம் வெதும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதே நிலை நீடித்தால் திமுக மீண்டும் உயிர் பெற்றெழுவது கடினம்தான். கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறிவது சமம். ஏனென்று சொன்னால் மு.க.ஸ்டாலின், உதயநிதி 2 பேரும் தொண்டர்களுக்கான அரசியல் பண்ணவில்லை, அரண்மனை அரசியல் பண்ணுகின்றார்கள். இவர்கள் இருவரையும் திமுக தொண்டர்கள் எளிதில் சந்திக்க முடியவில்லை, பிரச்சனைகளை தெரிவிக்க முடியவில்லை, தீர்வு காண முடியவில்லை. இதே நிலை இப்படி நீடித்தால் திமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற நிலைதான் ஏற்படும். திமுக தற்பொழுது படுதோல்வி அடைந்துள்ளது. மீண்டு எழுந்து வர வேண்டும் என்று சொன்னால் திமுக தொண்டர்களோடு உதயநிதியும் மு.க.ஸ்டாலினும் இணைந்து செயல்பட வேண்டும். திமுக தொண்டர்கள் எளிதில் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு அவர்கள் நெருங்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அரண்மனையில் இருந்து அரசியல் பண்ணினால் திமுகவின் நிலைமை பரிதாப நிலைக்குத்தான் வரும். தற்பொழுது திமுக தொண்டர்கள் புலம்ப ஆரம்பித்துள்ளார்கள். இந்த புலம்பல் எங்கு போய் முடியும் என்பதுதான் தெரியவில்லை.